ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2019 சீசனுக்கான ஒரு பாதி டைம் டேபிளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த டைம் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அணிகளும் வந்து 4 போட்டியில் விளையாடுறாங்க. பெங்களூர் அணி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த அணிகள் மட்டும் வந்து 5 போட்டியில் விளையாடுறாங்க. அதுலேயும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து 3 போட்டி வந்து சொந்த மைதானத்திலையும் 2 போட்டி வந்து வெளியூர் மைதானத்திலையும் வந்து விளையாடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப சூப்பராக அமைய போதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஷிகர் தவான் வந்து நீண்ட வருஷங்களுக்கு பிறகு சொந்த அணிக்காக வந்து திரும்பி இருக்காரு. டெல்லி அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் மிடில் ஆர்டர் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தவான் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு, ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு. 3 பேருமே வந்து ஃபுல் ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா டெல்லி அணி இது நாள் வரைக்கும் வந்து ஒரு முறை கூட வந்து கப்பை ஜெயிச்சதே வந்து கிடையாது. கடந்த முறை ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தப்ப ரொம்ப மோசமா வந்து விளையாண்டுருப்பாங்க. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கப்பை ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு பலம் வாய்ந்த அணிகளாக இருக்கக்கூடிய சிஎஸ்கே, கேகேஆர், மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகளுக்கு வந்து சவால் விடும் விதத்தில் ரொம்ப துடிப்போட ரொம்ப ஆர்வத்தோட ரிஷப் பண்ட் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. எங்களுடைய இலக்கு வந்து ஒரே ஒன்று தான், இந்த வருஷம் வந்து எப்படியாச்சும் வந்து கப்பை வாங்கியே தீரணும் அப்படின்னு கொலை வெறியில நாங்க இருக்கோம் அப்படின்னு ரிஷப் பண்ட் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் சொல்றபடியே பாத்தீங்க அப்படின்னா டீம்ல வந்து பல மாற்றங்களை வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ ரிஷப் பண்ட் வந்து சவால் விடுற மாதிரி டெல்லி அணி வந்து கப்பை ஜெயிக்க போறாங்களா இல்ல வந்து எந்த அணி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.